ஒவ்வொரு ஆண்டும் ஆட்சி பொறுப்பேற்றது கடன் வாங்கி இந்தியாவிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்ற சாதனையை திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் சாதித்திருக்கின்றது. வேற எந்த சாதனையும் இல்லை, கடன் வாங்குறதுல சாதனை படைச்சிருக்கிறாங்க. அதைத்தான் நான் தெளிவாக குறிப்பிட்டேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலம் ஆகிறது. 2020-21 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெட்ரோல் மதுபான விற்பனையின் மூலமாக கிடைக்கப்பட்ட வருவாய் 43,489 கோடி. திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பேற்ற பிறகு 2024-25 ஆண்டு பெட்ரோல் மதுபான விற்பனையின் மூலமாக கிடைக்கப்பட்ட வருவாய் 69,588. இதுல மட்டும் 26,099 கோடி இவர்களுக்கு வருவாய் அதிகரித்து கிடைக்கின்றன. ஜிஎஸ்டி 2021 அதிமுக ஆட்சியில் 37,942 கோடி. 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 73,788 கோடி. அதாவது 100% இந்த ஜிஎஸ்டி வரியின் மூலமாக வருவாய் கிடைச்சிருக்குது. 35,846 கோடி வருவாய் கிடைச்சிருக்குது. ஸ்டாம்ப்ஸ் அதில் அதிமுக ஆட்சி 2020-21 11,675 கோடி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2024-25 23,370 கோடி. இதுல 12,695 கோடி அதிகமா வருவாய் கிடைச்சிருக்குது. எக்ஸைஸ் கலால் வரியில அதிமுக ஆட்சி 2020-21 7,822 கோடி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2024-25 12,247 கோடி. இதுல 4,425 கோடி அதிகமா வருவாய் வந்திருக்குது. வாகன வரியில 2021 அதிமுக ஆட்சியில் 4,561 கோடி. திராவிட முன்னேற்ற கழகம் 24-25 ஆண்டு வருவாய் வாகன வரியில மட்டும் 11,560. இதுல அதிமுக ஆட்சி விட 6,999 கோடி அதிகம் வந்திருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இதுல மட்டும் 86,064 கோடி அதிகமா வருவாய் வந்திருக்குது. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2020-21 ஆட்சியில் கிடைக்கப்பட்ட வருவாயை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கிடைக்கப்பட்ட வருவாய் அதிகரிப்பு 86,064 கோடி. அதோடு மைய அரசின் வரி பகிர்வு 2021 நமக்கு கிடைக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில் 24,925 கோடி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 24-25 மைய அரசின் வரி பகிர்வு 49,755 கோடி. இதுல 24,830 கோடி அதிகமாக கிடைச்சிருக்குது. அதாவது 100% கிடைச்சிருக்குது. ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து 4 ஆண்டு காலத்தில் 2020-21 அதிமுக ஆட்சியை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது 1,10,894 கோடி 1,10,894 கோடி அதிகமா வருமானம் வந்திருக்குது. இவ்வளவு அதிகமா வருமானம் வந்தும் கூட மூலதன செலவு பார்க்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நீங்க பாத்தீங்கன்னா 2021 33,068 கோடி மூலதன செலவு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பாத்தீங்கன்னா 24-25 47,681 கோடி. கிட்டத்தட்ட 14,000 கோடி தான் அதிகரிச்சிருக்குது. மூலதன செலவு அதிமுக ஆட்சியை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வெறும் 14,000 கோடி தான் அதிகரிச்சிருக்குது. ஆக வருவாய் உயர்வு 1,10,894. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதிமுக ஆட்சியை விட 1,10,894 கோடி வந்திருக்குது. மூலதன செலவு அதிகரிச்சிருக்கணும், ஆனா மூலதன செலவு அதிகரிக்கல, வெறும் 14,000 கோடி தான் அதிகரிச்சிருக்குது. இதற்கு மேல 3,53,392 கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. 3,53,392 கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. அதனாலதான் நான் கேட்டேன், எவ்வளவு கடன் வாங்கினீங்களே,
அதிகமான மூலதன செலவு செஞ்சதா பரவாயில்ல. மூலதன செலவும் இல்ல, புதிய திட்டங்களும் அல்ல. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதிக வருவாய் வந்திருக்குது. பல்வேறு இடங்களில் கடனும் அதிகமாக வாங்கியிருக்கிறீங்க, மூலதன செலவும் குறைவு. அப்படின்னு அந்த பணம் எங்க போச்சு? அது எங்களுடைய கேள்வி. பேசி மொழிக்கு தான் அறிக்கை விட்டுருக்காரு.